சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆனந்திட்ட நான் தான் அழகுன்னு சொல்லி அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் தான் சந்தோஷமா இருப்பேனே தவிர கண்டிப்பா ஆனந்திக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கைய என்னால அமைச்சு கொடுக்கவே முடியாது. ஆனந்தி குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி ஆனந்திய சந்தோஷமா பார்த்துக்கணும்னா அது மகேஷ் சாரால தான் முடியும். அவரும் ஆனந்திய உயிருக்கு உயிரா காதலிக்கிறாரு. அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் ஆனந்தி வாழ்க்கைக்கு வர்றதுதான் ஆனந்திக்கு நல்லது. அதனால இனிமே நீ எனக்கு தேவையில்லை, போயிடு. டேய், மகேஷோட லவ் பத்தி மட்டும் யோசிக்கிறியே, ஆனந்தியோட லவ் பத்தி யோசிச்சு பாத்தியா? அவ பணம் வசதி எதையுமே பார்த்து லவ் பண்ணல. நீ நினைக்கிற பணமும் வசதியும் நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்துடாது. ஆனந்திக்கு நிம்மதியான வாழ்க்கைன்னா அது உன் கூட வாழ்றதுதான். என்ன நிம்மதியான வாழ்க்கையை நான் அவளுக்கு கொடுத்துட்டேன்? ஒரு சைக்கிளையும் தொலைஞ்சு போன சம்பளத்தையும் நான் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டா நான் பெரிய இவனா? 10 லட்சம் ஆனந்திக்கு தேவைப்படும் போது என்னால என்ன பண்ண முடிஞ்சது? ஒன்னும் பண்ண முடியலையே. அழறத தவிர என்கிட்ட வேற எந்த ஆப்ஷனும் இல்லை. ஆனா மகேஷ் சார் அப்படி இல்லை. ஆனந்தியோட பிரச்சனைய ஒரு நிமிஷத்துல சரி பண்ணிட்டார். இன்னைக்கு ஆனந்தி குடும்பமே அந்த பணத்தால தான் நிம்மதியா இருக்கு. மகேஷ் சார் நல்லா படிச்சவர், வசதியானவர். அவர் ஆனந்தியை கல்யாணம் படிக்கிறது தான் கரெக்ட். படிச்சவனும் பணம் இருக்கிறவனும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா இல்லாதவன்லாம் நிச்சயதார்த்தத்தோட நிறுத்திக்கணுமா? சும்மா வதண்டாவாதெல்லாம் பேசாத. கருணாகர் ஆனந்தியை திட்டும் போது என்னால கோவப்படுறத தவிர வேற என்ன பண்ண முடிஞ்சது? இந்த வேலையை நீ விட்டு நான் உன்னையும் உன் ஃபேமிலியும் பார்த்துக்கிறேன்னு என்னால சொல்ல முடிஞ்சதா? அப்படி ஒரு முடிவு எடுத்து நான் வேணா ஆனந்தியை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா அவங்க அக்கா கோகிலாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? அவங்க குடும்பத்தோட கடன் பிரச்சனைய என்னால தீர்க்க முடியுமா? ஆனா மகேஷ் சார் நினைச்சா எல்லா பிரச்சனையும் தீர்த்த முடியும். ஆனந்தியை கடைசி வரைக்கும் ராணி மாதிரி வச்சு பார்த்துக்க முடியும்.